ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் தெரியுமா? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சாரோட மெமோரியலில் தான் இருக்கோம். அங்கே நானும் தங்கச்சியும் ஃப்ரூட்ஸு ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அடிக்கிற வெயிலுக்கு இதமாக இருக்குது. நாங்களாம் ஹாப்பியாக ஜாலியாக சாப்பிட்டுருக்கோம். நான் வாட்டர் மெலன் வாங்கினேன். என் தங்கச்சி பைனாப்பிள் வாங்குச்சு. டிஃப்ரெண்ட்டாக வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கினோம். நானும் என் தங்கச்சிக்கு வாட்டர் மெலன் கொடுத்தேன். என் தங்கச்சி எனக்கு பைனாப்பிள் கொடுத்துச்சு. நாங்கள் மாற்றி ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். மல்லிப்பூ ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் பிங்க் கலரில் எல்லோ கலரில் இருக்குல்ல, பார்க்க சூப்பராக இருக்குமா. இந்த வெயிலுக்கு மரத்துக்கிட்ட நல்லா காற்று வேறு வருது. உங்கள் எல்லாருக்கும் ஒன்று தெரியுமா? அப்துல் கலாம் சார் விவேக் சார்கிட்ட சொல்லி நிறைய மரம் நட சொன்னாங்களாம். க்ரீன் குளோபுன்னு ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி 10 லட்சம் மரத்தை நட்டு வச்சுருக்காங்களாம். அதே மாதிரி கலாம் சார் மெமோரியல்லையும் இந்த மரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதில் நிறைய பேர் களைப்பாட்டு போகிறாங்க. இதில் நம்மளுக்கு நிழல்லாம் கிடைக்கிது பாருங்கள். இந்த மரம் மட்டும் இல்லைண்ணா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். எல்லாருமே வெயிலில் சுருண்டுருவாங்க. அதுவும் இந்த மே மந்த் வெயில் யாராலையும் தாங்கவே முடியாது. நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சார் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர், புகழ்பெற்ற இந்தியாவின் விண்வெளி விஞ்ஞானி, இந்தியாவின் ஏவுகணை மனிதர், மொத்தத்தில் இந்தியாவின் மாணவர்களோட சூப்பர் ஸ்டார். இவங்க எங்கள் ராமேஸ்வரத்தில் பிறந்ததுனால எனக்கும் என் தங்கச்சிக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. என்ன போட்டிருக்காங்க? ட்ரையாங்கிள்லாம் போட்டிருக்காங்களா? நம்ம அப்துல் கலாம் சார் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர், பாரத ரத்னா, பத்ம விபூஷன், இந்திரா காந்தி தேசிய ஒருமைப்பாட்டு விருது, வீர சவர்கர் விருது, கௌரவ முனிவர் பட்டங்கள், இப்படி பல விருது வாங்கியிருக்காங்க. பாருங்க, நம்ம நாட்டோட தேசிய கொடி அங்கே எப்படி பறக்குதுன்னு பார்த்தீங்களா? எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? வாட்டர் மெலன் பைனாப்பிள் சாப்பிட்டு அந்த கப்பை நான் டஸ்ட்பினில் போட போனேன். தூரமாக இருந்தாலும் நடந்து போய் போட்டு வந்துட்டேன். எதையும் நம்ம கீழே போடக்கூடாது. அந்த அந்த இடத்த நம்ம க்ளீனாக சுத்தமாக வச்சுக்கணும். அதுதான் நல்ல பழக்கம். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்குது. ட்ரெஸ்ஸுக்கு என் தங்கச்சிக்கு இந்த பூ வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? இதை பறித்து கொடுக்கணுமா? ஆனால் எட்டி பார்க்குறேன், அதை பறிக்கவே முடியல. எக்கி கடைசியில் எப்படியோ பறிச்சிட்டேன் தங்கச்சிக்காக. போய் வாங்கப்போ. நிறையா அதோட அந்த பட்டோட சேர்த்து அந்த ஃப்ளவரையும் சேர்த்து அப்படியே பறிச்சிட்டு வந்தேன். என்ன பார்ப்போம்? பூ கட்டு. இதுக்குள்ள பால் இருக்குமா? அது ஃபுல்லா தெரிஞ்சிச்சு. இங்க பாப்போம். அழகா இருக்கு. இந்த பூ மாதிரி இருக்கு, வாட்டர் பிளான்ட் மாதிரி. நான் பிரேனிசா சொல்லுச்சா, நான் பிங்க் கலர் பூக்குள்ள பால் இருக்கும். அப்படியா? அது ஃபுல்லா தேன் குடிச்சிச்சு. பாலை குடிக்க கூடாது. ஆமா, மைக்க போட்டு விழுந்துடும். அப்படியா? ஆமா, எதையுமே மூக்குல வைக்க கூடாது. சரி. பூச்சி வச்சிருக்காரு. மூக்குல பூவெல்லாம் வைக்க கூடாது. அதனால உள்ள கேட்கிற பூச்சி மூக்குக்குள்ள போயிடும். அப்படி நான் கீழே அப்புறம் எடுக்க முடியாது. கையில வச்சுக்கோ. கையில வச்சுக்கோ. வாயில வைக்க கூடாது, மூக்குல வைக்க கூடாது. பூச்சி இருக்க வாய்ப்பு இருக்கு. காமி முத்து சின்ன முத்து. ஏ தூ முத்து. 1 2 பட் அது பட். VUD பட். நானும் என் தங்கச்சியும் இந்த அப்துல் கலாம் சாரோட மெமரியில் நடந்து போகிறது எனக்கு என் தங்கச்சிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழந்தைங்கன்னா சாருக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைங்கள்லாம் லட்சிய கனவு காணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நானும் என் தங்கச்சியும் நல்லா படித்து நல்லா வேலைக்கு போவோம். அங்கே போகிற மாதிரி செயின் மாடல் தான் இருக்கு. அம்மா இங்கே வாயில வாடி வாய் அப்படி ஆக்கி வச்சுக்கோ.
எப்பவுமே தொடுக்குது கச்சிக்கலாமா என்ன வளம் இருக்குது உனக்கு போட்டு ஐயோ வேகமா சாப்பிடு இங்க பாரு. குட்டி இவனுக்கு அம்மாக்கு இவ்வளோ குட்டி ஸ்க்ரீன் ஐயோ சரி வாங்க போலாம். அந்த அடிக்கிற வெயிலுக்கு நானும் என் தங்கச்சி ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஜில்லுன்னு ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி நாங்கள் மெமோரியலுக்கு உள்ளக்க போய் நாங்கள் பார்க்கல, ஏன்னா அங்கே ஃபோன்லாம் அலௌடு இல்லை, ஃபோட்டோ எதுவும் எடுக்கக்கூடாது. அதனால நாங்கள் இன்னொரு நாள் அங்கே போகிறோம், அந்த வீடியோ போடுறோம். இந்த பிளேஸ்க்கு வந்தாலும் இந்த பிளேஸை கிராஸ் பண்ணி போனாலும் இந்த மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும். நானும் என் தங்கச்சியும் ஜூஸ் குடிக்கிறதுல ஒரு குட்டி குட்டி சண்டை போட்டு கிளம்பிட்டோம். நீங்களும் மறக்காமல் ராமேஸ்வரத்துக்கு வந்து அப்துல் கலாம் சாரோட மெமரியெல்லாம் பார்த்துட்டு போங்க. பாய். நீங்கள் போயிட்டீங்கன்னா கமெண்ட்டும் பண்ணிடுங்க. நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய். எங்கள் வீடியோவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். நாங்கள் கிளம்பிட்டோம்.